பகுஜன் டிவிக்காக நான் உங்கள் சிவா. இந்தியாவின் மூன்றாவது மிகப்பெரிய தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவங்கள நம்ம ஸ்டுடியோவுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். ஜெய்பீம். அரசியலில் பங்கெடுக்கிறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆர்வம் குடும்பத்தோடு பேசிக்காக அப்பா தீக்காக்கார். அவர் திராவிட கழகத்தில் முழு பணியாளராக இருந்தார். இப்போ தந்தை பெரியாருடைய ஆர்வம் உள்ளவர். என் குடும்பத்தில் மூத்தவருங்க பேர் கூட தந்தை பெரியார் வச்ச பேர். வீரராஜன், வீரபாண்டியன், வீரமணி, வீரமதி, வீரகுமாரி. இதுபோல் குடும்பமே ஒரு திராவிட கழகத்தோடு சேர்ந்த குடும்பம். நான் இருக்கிற பகுதியிலேருந்து எல்லாம் ஒரு திராவிட கழகத்தில் பணியாற்றணுங்க. அதனால் ஆர்வன்றது அதுலேருந்து தொடங்குது. சிறு வயதுலேருந்தே அரசியல் ஆர்வம் இருந்துச்சு, ரத்தத்தோடு ஊறி இருந்தது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். என் குடும்பத்தில் இல்லை, என் ஏரியா பகுதி, நான் வசிக்கிற பகுதியிலேருந்து முழுமையாக திராவிட கழகத்தில் பணியாற்றினவங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய தலித் இயக்கங்கள் இருக்குது. அது போக மாநில கட்சிகள் நிறைய ஏகப்பட்ட மாநில கட்சிகள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டு எதுக்காக ஒரு தேசிய கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? தேசிய கட்சியில் அது நேச்சுரலாக நம்மளுடைய குணம் அந்த கட்சியில் இணைஞ்சது. நான் 2006 மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டோம். அந்த தேர்தலில் போட்டியிடும் போது டாக்டர் பீம்ராவ் தலித் அசோசியேஷன் ஆரம்பித்தோம், இளைஞர்லாம் சேர்ந்து. அந்த சங்கத்து சார்பாக, அசோசியேஷன் சார்பாக மாநகராட்சியில் போட்டியிட்டோம். போட்டியிடும் போது எந்த கட்சி கூட்டணி இல்லாத நம்ம அந்த சங்கத்து சார்பாக போட்டிட்டு வெற்றி பெறணும்னு நினச்சோம். அந்த நேரத்தில் பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய பகுஜன் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இடுமன் அவர் விவசாயப்பட்டியில் இருக்கிறாரு. அவர் என்னை சந்தித்து, நீங்கள் யானை சின்னத்தில் போட்டியிடுங்கன்னாரு. அந்த யானை சின்னத்தில் போட்டியிடுன்னு தான் சொன்னார் தவிர, நானும் யானை சின்னத்தில் போட்டிடலான்னு சொல்லிட்டு போட்டிட்டோம். அப்போ 7 வேட்பாளரில் போட்டிடலான்னு முடிவு எடுத்தோம். அப்புறம் 7 பேர் சேர்ந்து ஒரு வேட்பாளரை போட்டிட்டு நம்ம வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குதா, நீங்கள் ஒண்டி போட்டிடுங்க அப்படின்னு எனக்கு எல்லாமே ஆலோசனை சொன்னதால், ஒரு திராவிட அரசியலில் ஒரு திமுக அதிமுக எதிர்த்து போட்டிட்டு ஒரு வெற்றி பெறுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் வெற்றி பெற்ற பிறகு கூட நீதிமன்றத்தில் அது செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. சென்னை மாநகராட்சி 99 வார்டில் அது என் வார்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. நான் நீதிமன்றத்தில் நாடி அதையும் வெற்றி பெற்று நான் பணியாற்றினேன். அந்த பணியாற்றும் போது தான் நான் ஒரு பிஎஸ்பி, ஒரு பகுஜன் சமாஜ் கட்சி மாநகராட்சி உறுப்பினர்ன்றது தெரிஞ்சது. அது வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் அந்த நீதிமன்ற உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு யானை சின்னத்தில் போட்டிட்ட ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் நினச்சேன். இது ஒரு தேசிய கட்சி, இதுக்கு ஒரு தேசிய தலைமை இருக்குதுங்கிறது தெரியாது எனக்கு. 6 மாதம் கழித்து தேசிய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சுரேஷ் மானை சந்திக்கும் போது தான் இந்த கட்சியை பற்றி, இந்த கட்சியோடைய பெருமையை பற்றி, அருமையை பற்றி, கட்சியோடைய கொள்கை பற்றி எல்லாத்தையும் சொல்லும் போது அந்த கட்சி கொள்கையோடு நான் ஒட்டி இருக்கிறேன்றது அப்போ தான் தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா அப்போ கட்சியோடைய கொள்கையை கேட்கும் போது சொல்லும் போது, பிஎஸ்பின்றது எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது, தனித்து போட்டியிடுனாங்க. அதே போல் நான் 2006 தனித்து போட்டிட்டதால் அதே போல் வெற்றி பெற்றிருக்கிறேன். அது என்னோடய இயல்பான அந்த கொள்கை இருந்ததால் அந்த கட்சிக்கு நான் இணைய வேண்டியதாக இருந்தது. அது பிறகு ஒரு 2 மாதம் அவர்கிட்ட நான் டைம் வாங்கி 2007 செப்டம்பர் மாதம் 24 அந்த கட்சியில் அஃபிஷியலாக இணைஞ்சேன். நான் இணைஞ்சு இன்னி வரைக்கும் 9-10 ஆண்டு ஆக போது நான் பணியாற்றின்னு இருக்கிறேன். நீங்கள் இணைய மூச்சிலேயே உங்களுக்கு மாநிலத்தில் ஒரு பதவி கொடுத்தாங்களா, இல்லை ஏதாவது அடிப்படை உறுப்பினராக முதல்ல சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போஸ்டிங்க்கு வந்தீங்களா, மாநில தலைவரானீங்களா? அது என்ன, அந்த தேசிய ஒருங்கிணைப்பில் என்ன காரணத்துக்காக என்னை முதல் பொறுப்பு எடுத்துக்க சொல்லி, மாநில தலைமை பொறுப்பு எடுத்துக்க சொல்லி சொன்னார். நான் சென்னை மாவட்டம் மட்டும் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு 3 மாவட்டத்தை கொடுங்கன்னு அவர் வழிகட்டாயமாக ஒரு மாநில தலைவர் என்னை தேர்வு பண்ணார். எனக்கு அப்போது மேடையில் பேசுகிறதுக்கெல்லாம் என்னால் அந்தளவுக்கு தயாராகலை. நான் அவர்கிட்ட கோரிக்கையாக வச்சேன், என்னால் மேடையில் பேச தெரியாது, என்னால் மேடையில் பேச முடியாதுன்னு. நீ உட்காரு, நீ அமரு, நான் பேசிக்கிற மேடையில் அப்படின்னாரு. அதுபோல் ஒரு 5 மாதம் 6 மாதத்து வரைக்கும் என்னை உட்கார வச்சுட்டு அவரே மேடையில் பேசுவார். நான் இது வரைக்கும் மேடையில் தலைமை பொறுப்பு எடுத்து ஒரு 5 மாதம் மேடையில் கூட பேசுனது கிடையாது. நான் பொதுக்கூட்டத்தில் எந்த பேசுனது கிடையாது. அது பிறகு அந்த பயிற்சி, பிஎஸ்பின்ற பயிற்சி, அந்த பயிற்சியில் நாங்கள் எல்லாமே தயாராகணும். அதுக்கப்புறம் மேடையில் பேசும்போது 2 மணி நேரம் நான் மேடையில் பேசிக்கிறேன், 2.5 மணி நேரம்லாம் பேசியிருக்கிறேன். அந்தளவுக்கு அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர்ன்ற ஒரு அரசியல் பயணத்தை, அவருடைய எண்ணம், அவருடைய கொள்கை, அவருடைய
கோட்பாடுகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி சொல்லி கொடுத்ததால் நம்ம எல்லாமே பேச ஆரம்பித்தோம். மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து பொதுவாகவே இருக்குது. பிஎஸ்பி பொதுவான சம்பவங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? போராட்டன்றது இன்றைக்கி நான் போராட்டம் இல்லை, இது முன்னாடி போராடிக்கிறாங்க, அது முன்னாடி போராடிக்கிறேன், அது முன்னாடி பார்த்தோன்னா காலங்காலமாக போராடிக்கிறாங்க. இது இப்போது ஏதோ வந்து போராட்டம் இப்போ ஆரம்பிக்கல, இது 3000 வருஷமாக போராடின வரலாறுலாம் இருக்குது. அது பிறகு பாபா அம்பேத்கர் வந்த பிறகு அவர் காலத்தில் ஒரு கல்விக்கு வேண்டிய உரிமை, வேலை வாய்ப்பு வேண்டிய உரிமை, ஒரு ஓட்டு உரிமை, இதை ஒரு மனிதனை மதிக்கக்கூடிய எல்லா உரிமையும் வந்து ஒரு அரசியலும் சட்டத்து மூலிமா கிடச்சிது. அப்போ பாபா அம்பேத்கருடைய வழியில் தான் நம்ம போகணும். அப்போ போராட்டன்றது இந்த நாட்டில் எதுவே நம்மளுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு அரசியலும் சட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு மறுக்கப்பட்டதுன்னா போராடலாம், எல்லாமே இருக்குது. இதுக்கு தீர்வு என்னன்றதை பாபா அம்பேத்கர் சொல்லிக்கிறாரு. அந்த தீர்வை நோக்கி தான் பிஎஸ்பி செல்லுது. இந்த போராட்டன்றது இன்றைக்கி பாருங்கள், 70 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இருக்கிறதுக்கு இடம் கட்டு போராடுறாங்க. இடம் இருந்தால் சாலை வசதிக்காக போராடுறாங்க, குடிநீர் வசதிக்காக குடித்தண்ணீர் கட்டு போராடுறாங்க, கழிப்பிட வசதிக்காக போராடுறாங்க. ஏன் அன்றாடம் எனக்கு வாரத்துக்கு 2 ஃபோன் வரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து. என்னென்னா தகப்பன் உயிருக்கு போராடுனுக்கிறாரு, உறவுக்காரங்க உயிருக்கு போராடுனுக்கிறாங்க, கொஞ்சம் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணுன்னுவாங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன், 2 நாள் கழிச்சு கொஞ்சம் ஸ்கேனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அதுபோல் இறந்து போனால் சுடுகாடு இல்லைன்னு சொல்லி கூட போராடின்னு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் போராடினே தான் இருக்கிறாங்க தவிர இதுக்கு தீர்வு இல்லை. இந்த தீர்வு தான் பாபா அம்பேத்கர் சொல்கிறார். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிங்கன்னா போதும், பொலிட்டிக்கல் பவர் மாஸ்டர் கீன்றார். எல்லா துன்பத்துக்கும் ஒரே தெருவுக்குள் ஆட்சி அதிகாரன்றார். அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறாரு. அதனால தான் அந்த அதிகாரத்தை கைப்பற்றதை நாங்கள் பிஎஸ்பி முன்னோக்கி சென்று இருக்குது. பொலிட்டிக்கல் பவர் இஸ் த மாஸ்டர் கீ அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி சொன்ன பாபா சாஹேப் அம்பேத்கரையே தோற்கடித்த சமூகம் இந்த சமூகம். இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் நீங்கள் வந்து நம்ம அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் என்றது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? இந்த நாடு முழுக்க இந்த கேள்விக்கு வந்து இதே தான் கேள்வி எல்லாம் கேட்டுன்னு இருக்கிறாங்க. தாதா சாஹேப் கன்சிராமையா வந்து சென்னையில் வந்து அவர் உரையாற்றும் போது கூட இந்தியா என்ற வரைபட பகுதி அரசியலில் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தை போய் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகிறேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆட்சியை அமைக்க போகிறேன், ஹிந்தி பேசுகிற மாநிலத்திலெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை தத்துவத்தை சொல்லி ஒரு தேசிய கட்சியை உருவாக்க போகிறேன், கைவிட்டு போன யானை சின்னத்தை நான் மீட்டெத்துன்னு வர போகிறேன்னாரு. ஆனால் யாருக்கும் நம்பிக்கையில் அதை தமிழ்நாட்டில் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் சாத்தியப்படுமா? அதை பாபா சாஹேப் அம்பேத்கர் பேரை சொல்லி ஆட்சி அமைக்க முடியுமா? பாபா சாஹேப் அம்பேத்கர் பேரை சொல்லி 2 சீட்டு வாங்கலாம், 1 சீட்டு வாங்கலாம், ஆட்சியெல்லாம் அமைக்க முடியுமான்னு எல்லாருடைய கேள்வியாக இருந்தது. அந்த கேள்விக்கு அவர் சொல்லிட்டு போன உடனே 84 தான் கட்சி ஆரம்பித்தார், பகுஜன் சமாஜ் கட்சி. 95 ஆட்சியை பிடிச்சார். 96 ஒரு தேசிய கட்சி உருவாக்குனார். கைவிட்டு போன யானை சின்னத்தை இன்றைக்கி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு அடையாளத்தை யானை சின்னத்தை கொடுத்தாரு. பாபா சாஹேப் கனவான ஒரு தேசிய கட்சி வேணுன்னாரு, ஒரு தேசிய தலைமை வேணுன்னாரு, ஒரு கொள்கை, ஒரு கொடி, ஒரு சின்ன வேணுன்னாரு, எல்லா மக்களும் ஏற்றுக்கிற அளவுக்கு தத்துவம் வேணுன்னாரு. இதை நடைமுறைப்படுத்திய தாதா சாஹேப் கன்சிராமையை நடைமுறைப்படுத்தி ஒரு தேசிய கட்சியை உருவாக்குனார், தேசிய தலைமையை உருவாக்குனார், ஒரு கொடி, ஒரு சின்னத்தை உருவாக்குனார், எல்லா மக்களும் ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு தத்துவத்தை உருவாக்குனார். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளும் வந்து ஆட்சியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நம்புறீங்களா? தமிழ்நாட்டிலையும் இந்த மாற்றம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் மாற்றம் நடக்காதெல்லாம் மாற்றம் நடக்கும். கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். கண்டிப்பாக மாற்றம் வரும். இப்போ மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலித் மக்களுடைய மக்கள் தொகை வந்து ஒரு 20% தான் இருக்குது. சிறுபான்மையாக இருக்கிற தலித் மக்களை ஒரு தலைமையாக ஏற்றுக்கிட்டு பெரும்பான்மை மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு ஆட்சி அமையும் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க? நிறைய இப்போ தலைவர்களுடைய வார்த்தைலாம் இது போல் இருக்குது. சிறுபான்மை சமூகம். நாட்டில் பார்த்தீங்கன்னா 30% இந்த மக்களுடைய பாப்புலேஷன் இருக்குது. இந்த 30% இருக்கக்கூடிய மக்களுடைய பாப்புலேஷனு தேர்தல்னு அறிவித்த பிறகு வரிசையாக நின்று ஓட்டு போடுற மக்கள். இது வாக்குப்பெட்டி முன்னாடி வரிசையாக நின்று ஓட்டு போடுற மக்கள். உலக அரசியல் பேசுவாங்க, ஒரு மழைச்சாரல் அடிச்சா வெளியே வர மாட்டாங்க. பொருளாதார தத்துவம்லாம் பேசுவாங்க, ஒரு வெயில் அடிச்சா வெளியே வர மாட்டான். முட்டி மேலே தண்ணி நின்னா கூட வேறு எந்த மந்திரி வீட்டு பெண்கள் கூட வறுத்து கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த மக்களாக இருக்கக்கூடிய இது வரிசையாக நின்று ஓட்டு போடுற மக்களாக இருக்கிறாங்க. அப்போ வாக்குப்பெட்டின்னு போட்ட பிறகு 40% 50% இந்த மக்களுடைய ஓட்டு இருக்குது. இந்த மக்களுடைய ஷேர், இதோடைய பங்கு தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார்.
ஆட்சி அதிகாரன்றது இந்த மக்களுக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அதனால் சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மை மக்கள்ன்றதை சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க இந்திய அளவில் 30% இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் 20% தான் இருக்குது. அப்போ இந்த 20% மக்கள் வந்து இங்கே வந்து ஆட்சி பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதா? தமிழ்நாட்டில் 20%, 22% அரசாங்கமே வெளியிட்டு இருக்குது. கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதில் 80% தலித் மக்கள் தான் மதம் மாறிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கையும் பார்த்தோன்னா 24-25% எண்ணிக்கை இருக்குது. அதனால் 20%, 25% சாத்தியப்படும். ஏன்னா 25%ன்றது இந்த மக்களை ஒருங்கிணைச்சிட்டு மற்ற சமூகமாக இருக்கக்கூட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரையும் வந்து இணைச்சி அதிகாரத்தில் பங்கு, எல்லாரையும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். 50 ஆண்டு காலமாக தமிழகத்தில் மாநில கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி புரிஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பிஎஸ்பி வந்து தனித்து இங்கே வேட்பாளர் நிப்பாட்டி ஆட்சியை கைப்பற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? 50 ஆண்டு தான் திராவிட அரசியல். அது முன்னாடி காங்கிரஸில் ஆட்சி அமைச்சிருக்குது. அந்த தேசிய கட்சியினுடைய செயல்பாடு திராவிட அரசியல் கூட ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அவங்க மத்தியில் ஆளணுன்ற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க தவிர மாநிலத்தில் ஆட்சி புரியணும்னு எண்ணம் கிடையாது. அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அது பிஜேபியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மாநில கட்சி கூட ஆதரவு இருந்து மத்திய ஆளணுன்ற எண்ணம் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து கூட்டணின்ற அந்த பாலிசியில் இடமே இல்லை நம்மளுது. அதனால் நான் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் தனித்து தான் போட்டி, மத்திய இருக்கட்டும் மாநிலம் இருக்கட்டும் தனித்து போட்டி, தனித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். இதுதான் பிஎஸ்பியோட கொள்கை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா திராவிட அரசியல் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு. அவங்களுடைய அஜெண்டாவே என்னவா இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே தேசிய கட்சியில் நாங்கள் உள்ள நுழைய விட மாட்டோம். தேசிய கட்சிகளுக்கு எதிரான அரசியல் தான் அந்த தமிழ் தேசிய அரசியல். அந்த தமிழ் தேசிய அரசியல் குறித்து பிஎஸ்பியோட பார்வை என்ன? தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியலில் கலந்து இருக்குது. அந்த திராவிட அரசியலில் கலந்து இருக்கிறதால ஒரு காலகட்டத்தில் திராவிட அரசியல் அதை கைவிட்டாச்சு. இப்போ இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அது அரசியலுக்கு வரந்தவர ஒரு நிரந்தரமான ஒரு அரசியலாக இல்லை. ஏதாவது ஒரு இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை, மீனவர்களுடைய பிரச்சனை, எமோஷனாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக தான் ஒரு தமிழ் தேசிய அரசியல் இயங்குது தவிர ஒரு மக்களை சார்ந்த ஒரு இயக்கமாக இயங்கணுன்றது கிடையாது. ஒரு இடைவெளி இருக்குது. அதுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு இடைவெளி இருந்துன்னு இருக்குது. பிரச்சனை இருந்தால் தான் ஒரு அரசியலாக இருக்குது. பிரச்சனை இல்லைன்னா அரசியலே கிடையாது. தமிழ் தேசிய அரசியலுக்கு அரசியலே கிடையாது. தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தமிழர் தலைமையில் ஆட்சி அமைஞ்சிடுச்சுன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப சமத்துவமான மாநிலமாக மாறுறோம், இங்கே வந்து ஜாதி பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படிங்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது பத்திரிகையில், தொலைக்காட்சியில் நிறைய தமிழ் அமைப்புலாம் அது கோரிக்கையாகவோ அவங்களுடைய போராட்டமாகவும் இருக்குது. இதை வச்சுன்னா எம்ஜிஆர்லேருந்து மறைந்த ஜெயலலிதா அம்மையார்லேருந்து ஏன் கலைஞரை கூட ஒரு தமிழர்களாக கூட ஏற்றுக்காத ஒரு விமர்சனம் மேடையில் பேசுகிறாங்க. ஏன் தந்தை பெரியாரை கூட விமர்சனம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கன்னடக்காரன்ட்டுன்னு. அதுபோல் தமிழன் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உரையை நான் பார்க்குறேன். நான் இப்போ தமிழை நாட்டை ஆண்டாச்சு. அதனால் தமிழ் தேசியத்துக்குன்றது இடம் கிடையாது. இப்போ இனிமேல் தமிழ் தேசியன்ற அரசியலே அவங்க கைவிட்டணும். ஏன்னா தமிழை நாட்டாளணும், தமிழை நாட்டை ஆண்ட பிறகு இப்போ தமிழ் தேசியம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. மீனவர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகளோட செயல்பாடுகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது போக இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையில் கூட பிஎஸ்பி ஒதுங்கி நிற்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இது குறித்து உங்களுடைய பதில்? உங்களுக்கு கேள்வியிலே சொல்லிட்டீங்க. மத்திய அரசோட மாநில அரசோடைய நிலைப்பாடுனா அவங்களுடைய நிலைப்பாடு தான் முக்கியமானது. ஏன்னா அரசாங்கத்தோட இயந்திரமாக இருக்கக்கூடிய மத்திய அரசு, மாநில அரசு இந்த ரெண்டு மக்களுடைய பிரச்சனையை அவங்க தான் தீர்க்க முடியும் தவிர சாதாரண மக்கள் போராடியெல்லாம் வெற்றி பெறலாம் முடியாது. இப்போ இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைன்றது அங்கே மத்தியில் வந்து காங்கிரஸ் இருந்தது, மாநிலத்தில் திமுக இருந்தது. அன்றைக்கி மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாளராக இருக்கக்கூடிய தமிழின தலைவர் கலைஞர்னுவாங்க. அவர் தான் ஆட்சி புரிஞ்சார். அவரால் முடிஞ்சால் அந்த போரை நிப்பாட்டி இருக்க முடியும் மத்தியில் சொல்லி. இல்லை அவர் கூட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்ச பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, மத்திய மந்திரி இருந்தாங்க. அவங்களால முடிஞ்சு இருக்கும் அதை நிப்பாட்டி. ஆனால் அவங்களால முடியலன்னும் போது அவங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரியான போர் நடந்ததுன்றதால
அதனால் வந்து அவங்களாலேயே அது பண்ணாத பொழுது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சாதாரண மக்களாக ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிகாரம் இல்லாத மக்கள் யாரும் எதுவும் பண்ண முடியாது. மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இது குறித்து பிஎஸ்பியோட கருத்து என்ன? மீனவர்களுடைய பிரச்சனைன்றது நம்ம நிறைய மேடையில் நான் பேசியிருக்கிறேன். தமிழக மீனவர்கள் வந்து சுட்டுக் கொள்கிறாங்கன்னு பாராளுமன்றத்தில் கூட பார்த்துக்கிறேன். பாராளுமன்றத்தில் கூட 40 எம்பிங்களும் தமிழக மீனவர்கள்லேருந்து தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொள்கிறாங்கன்றாங்க. இப்போ வந்து தமிழக மீனவர்கள் போது இப்போ முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி பேசும்போது அந்த முல்லை பெரியார் பிரச்சனையை பற்றி பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற பேரை சொல்கிறாங்க. அதுபோல் வந்து தமிழக மீனவர்னால் ஒரு கேரளா மீனவர்கள் ஏதாவது இவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்பட்டால் தமிழக மீனவர்னு சொல்லலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா மீனவர்கள் தமிழக மீனவர்கள் மோதல் ஏற்பட்டால் தமிழக மீனவர்கள்ன்றான். ஒரு நாடு இலங்கைன்றது ஒரு நாடு. அது அந்த நாட்டில் குண்டு அடிபட்டு சாகுறாங்க, துப்பாக்கி குண்டால் சாகுறாங்க. அப்போ சாகும்போது இது வந்து தமிழக மீனவர்கள்ன்ற வார்த்தையே தவறான வார்த்தை. இந்திய மீனவர்கள், இந்த இந்திய மீனவர்கள் பாதிக்கப்பட்டோன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு தீர்வு கிடச்சிருக்கும். தமிழக மீனவர்களில் அது தீர்வே கிடைக்காத போகுது. அதனால் இந்திய மீனவர் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டானா இந்திய மாணவன் பாதிக்கப்பட்டேன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற தூதர்கள்லேருந்து நாட்டுக்குடைய பிரதமர்லேருந்து உடனே தொலைபேசியில் பேசுகிறாங்க. அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய தூதர்கள்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்லேருந்து வந்து உடனே பதில் சொல்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. அதுபோல் தொடர்ந்து பத்திரிகை செய்தியெலாம் பார்த்துக்கிறோம். இந்திய மாணவர்லேருந்து ஆஸ்திரேலியா தாக்கப்படுறாங்க, உடனே தொலைபேசியில் தொடர்பு பார்த்துக்கிறோம். அங்கே இருக்கிற பதில் சொல்லி மன்னிப்பு கேட்டதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதுபோல் நடக்கிற பம்பாயில் ஓப்ரா தாஜ் ஹோட்டலில் கடல் வழியாக வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிங்க சுட்டு கொண்டுனாங்க. அது 200 மேற்பட்டோர் இறந்தாங்க. உடனே சர்வதேசத்துலேருந்து அது பிரச்சனை ஏற்பட்டு ஐநா சபையிலேருந்து தலையிட்டது. அமெரிக்காவில் இருக்கிறவங்க தலையிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. நாங்கள் ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்டாங்க. அதுபோல் வந்து ஒரு இந்தியர்களாக அது பாராளுமன்றத்துலேருந்து எல்லாமே ஒரு இந்தியர்களாக பார்த்து இறந்து போனவங்க எல்லாமே இந்தியர்களாக இறந்து போனதால் இந்தியர்களாக பார்த்து இதுபோல் நடவடிக்கைலாம் எடுக்கலாங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் சொன்ன போல் ஒரு 700-800 பேர்கிட்ட தமிழக மீனவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து எந்த இதுவும் இன்னியவருக்கு தேர்வு கிடையாது. என்னடனா நம்ம வந்து சொல்கிற வார்த்தையில் இருக்குது. ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மீனவர்களை சுட்டு கொன்னாங்கன்றது இட்டாலியில் அவங்கள ஜாமீன் கட்சி வெளியே போயிட்டாங்க அந்த நாட்டுக்கு. உடனே அவங்கள வந்து ஜாமீன் ரத்து பண்ணி அந்த நாட்டிலேருந்து இட்டுன்னு வந்து திருப்பி கைது பண்ணி பனிஷ்மெண்ட்டு கொடுத்து நீதிமன்றத்து மூலிமா இன்றைக்கும் சரிவாசலில் இருக்கிறான். ஏன்னா இந்தியாவில் இருக்க கேரளாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு இந்திய மீனவராக பயன்படுத்துனதால்தான் அதுக்கு ஒரு நீதி கிடச்சி. நம்ம ஒரு இந்திய மீனவராக பார்க்கணும். ஏன்னா வந்து ஏதோ பக்கத்தில் மாநிலத்தில் இருக்கவங்க சுட்டுக்கொள்ள ஒரு நாடு ஒரு இலங்கையில் இருக்கிற நாட்டுடைய அந்த துப்பாக்கி குண்டில் சாவறாங்கன்னும் போது இது பெரிய ஒரு நாட்டோட பிரச்சனையாக நம்ம கொண்டு போகணும். இப்போ நீங்கள் சொல்கிற பதிலேருந்து என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா இது முழுக்க மாநில அரசோட ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுங்கள். டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் தான். ஏன்னா இது எப்படி கொண்டு போகணுன்னு இருக்குது. இது சரியாக நம்மளுக்கு பலக்கூடுற வார்த்தை என்னன்றதை பார்க்கணும். தமிழக மீனவர்கள்லாம் இந்திய மீனவர்கள்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் பேசினோம்னா அப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மாணவன் மட்டும் இந்தியனா? அப்போது தாஜில் இறந்து போன கடல் வழியில் வந்து பாகிஸ்தான் தாக்குனா அவங்க இந்தியன், நாங்களாம் இந்தியன் கிடையாதா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டாலே போதும். மத்திய மாநில அரசுகள் இரண்டுக்குமே இது காரணம். ஏன்னா மாநில அரசு வந்து இந்தியன்னு சொல்கிறதுக்கு தயங்குது, மத்திய அரசு வந்து தமிழர்னு சொல்லிட்டு ஒதுக்குது. கண்டிப்பாக தமிழர்களும் ஒதுக்குறதில்ல. நம்மளுடைய சொல்கிற முறை இருக்குது. நியாயம் நீதி இருந்தாலும் நம்ம சொல்கிற விதம் இருக்குது. ஒரு நியாயமான விஷயத்த எப்படி சொல்கிறதுங்கிற நம்மளால் தெரியாது. அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி பொதுவாக ஒரு கருத்து இருக்குது. அது மட்டும் அல்லாது மாணவர்கள் அரசியலுக்கு வர்றதை அவங்களுடைய பெற்றோர்களே விரும்புவதில்லை. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது பரவலாக படித்தவங்கிற இந்த செய்தியை சொல்கிறாங்க. 90% இருக்கக்கூடிய படித்தவங்கக்கிட்ட போய் கேட்டால் கூட அது அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் சார்பட்டோம், அரசியல் அப்பாற்பட்டோன்றாங்க. அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத இருக்குது அரசியல். இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அரசியல்ன்றது குழந்தை பருவத்திலேயே அரசியல் தருது, சட்டம் தருது எல்லாமே. இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் அமெரிக்காவில் பார்த்தீங்க, ஒரே மேடையில் 2 அதிபர்களும் வந்து போட்டியிட்டு 2 அதிபர்களும் ட்ரம்ப்லேருந்து கிலாரிலேருந்து ஒரே மேடையில் பேசுகிறாங்க. அது மேடைக்கு வரும்போது கை கொடுத்துக்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பேச்சு ஆரம்பிக்கிறோம். காரசாரமாக விவாதம் நடக்குது. விவாதம் முடிஞ்ச உடனே 2 கட்சியோடைய எதிர்கட்சியில் 2 கட்சிக்காரங்களுடைய எதிர்வரிசையில் இருக்கிறாங்க. 2 பேர் பேசும்போது 2 பேருக்கு கிளாப் பண்ணுறாங்க. கிளாப் பண்ணி முடிச்சுட்டு 2 செருப்பு காரசாரமாக பேசி முடிச்சிட்ட உடனே திருப்பி வராங்க, கை கொடுத்துக்கிறாங்க. இதை வந்து தொலைக்காட்சியில் எங்கே பார்த்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பார், அந்த பாரில் கூட பார்க்கும்போது அந்த பாரில் சேனலில் பார்த்துக்கின்னு 2 பேருக்கும் பேசுகிறது, 2 பேரும் அந்த மக்கள் கை தட்டுறாங்க. என்னடான்னா அங்கே ட்ரம்ப்பில் கிளாரி மட்டும் அரசியல்வாதியில் நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அரசியல் தெரிஞ்சிருக்குது, சட்டம் தெரிஞ்சிருக்குது, அந்தளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. இங்கே வந்து ஒரு விழிப்புணர்வே கிடையாது. அரசியல் விழிப்புணர்வோ, ஒரு அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வோ இல்லை சட்ட விழிப்புணர்வு, எந்த விழிப்புணர்வோ கிடையாது அங்கே இந்த நாட்டில். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை கட்டினா அந்த நிறைய பேர் நிறைய இளைஞர்களை மாணவர்களை பார்க்கும்போது கேட்பேன் நான் கேள்வி, உங்கள்கிட்ட ஐடென்டிட்டி என்னென்ன ஐடென்டிட்டி இருக்குதுன்னு கேட்பேன் நான். அப்போ டிரைவிங் லைசன்ஸு ஐடென்டிட்டி இருக்குதான்னா டிரைவிங் லைசன்ஸோடைய ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னா, இந்த டிரைவிங் லைசன்ஸோடைய ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டி இன்னும் எப்படி நம்மக்கிட்ட கை வருதுன்னும் போது இதை ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க, வண்டி ஓட்டி காட்ட சொல்கிறாங்க. அந்த வண்டி ஓட்டி காட்டின பிறகு அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆன பிறகு அந்த ஐடென்டிட்டி கொடுக்குறாங்கன்றாங்க. அதுபோல் ரேஷன் கார்டு வீட்டில் 2 ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் கூட 2 கிச்சனுக்கு தானே வந்து பார்க்குறாங்க. ஒரு பாஸ்போர்ட் ஐடென்டிட்டி, அந்த பாஸ்போர்ட் ஐடென்டிட்டி ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்போது இந்த வாக்காளருடைய ஐடென்டிட்டி, அந்த ஐடென்டிட்டி என்னன்றது இன்னைய வரைக்கும் விழிப்புணர்வே கிடையாது. அது அரசாங்கம் தான் அரசு தேர்தல் ஆணையம் கூட கடைசி நேரத்தில் தான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குது. ஏதாவது ஒரு நடிகரை வச்சு அந்த நேரத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க தவிர ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத இருக்கிறாங்க. 18 வயசு வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்துட்டாலே அவன் அரசியல்வாதின்னு அர்த்தம். அரசியல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நாட்டில் இருக்கிற மக்கள். அந்த அரசியல் வேறு, அரசியல்வாதி வேறு, நம்ம அரசாங்கம் வேறு நினச்சின்னு இருக்கிறாங்க. ஒரு வாக்காளர் ஓட்டு போடுற வாக்காளர் எல்லாமே அரசியல்வாதி. வரிசை நின்று ஓட்டு போட்டு அந்த ஓட்டு பெட்டியில் தான் அந்த அரசாங்கம் உருவாகுது. நம்ம சொல்கிற சாக்கடை குப்பை கூட அந்த வாக்கு பெட்டியில் தான் உருவாகுது தவிர இல்லை ஐநா சபை வந்து நியமனம் பண்ணல, நீங்கள் முதலமைச்சர் நீ பிரதமர் நியமனம் பண்ணுற அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வாக்குச்சீட்டு வரிசை நின்று ஓட்டு போட்டு அந்த ஓட்டு பெட்டியில் தான் அரசியல் உருவாகுது, அரசாங்கம் உருவாகுது. அப்போ ஓட்டு போடுற மக்களை எப்படி உருவாக்கி வச்சுக்கிறாங்கன்னா, அரசியலில் எனக்கு பிடிக்காதுப்பா, நான் அரசியல் அப்பாற்பட்டுவேன், அரசியல் ஒரு சாக்கடை குப்பைன்றாங்க. அதுபோல் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணம் தான் இது போல் வந்து ஒரு மாணவர் மத்தியில், படித்த மத்தியில், இளைஞர் மத்தியிலேருந்து பொதுவான பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அரசியலில் வேண்டாம், அதை ஒரு சாக்கடைன்னு சொல்கிறது இதுதான் விழிப்புணர்வு. இப்போ அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வெறும் பணம் தான் இன்றைக்கி வந்து பிரதானமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த அரசியலுங்கிறது நம்மளுடைய ஓட்டில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஓட்டை இன்றைக்கி ஒரு 200 கொடுத்தா ஈஸியாக வாங்கிடலாம். இதுதான் வந்து இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் பிஎஸ்பி வந்து இங்கே வந்து எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுத்து செல்லுது? பிஎஸ்பி எல்லாமே இனி இருக்க வாக்காளர் எல்லாருக்கும் அரசியல் தெரியணுன்றது தான் பிஎஸ்பியுடைய வேலை திட்டம். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைச்சாங்க, 4 முறை முதலமைச்சர் ஆகினாங்க தேசிய தலைவர் பெகன்ஜின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்கு உத்தரவிட பிரதேசம் அது. அங்கே போய் நான் அந்த தேசிய கமிட்டி மீட்டிங்கு, நேஷ்னல் கமிட்டி மீட்டிங்கு நான் போனேன். நான் அங்கே இருக்கக்கூடிய கான்பூரில் ஒரு பகுதியில் என் கூட இருந்த நண்பர் அப்சல் வந்து அவர் ஷூ பாலிஷ் பண்ணலான்றது அங்கே தெருவில் உட்காந்து ஒரு செருப்பு தைக்கிற ஒரு சகோதரர்கிட்ட அந்த ஷூ கொடுத்து பாலிஷ் பண்ணும்போது, அது பாலிஷ் பண்ணும்போது 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் அவர்கிட்ட பேச்சு தொடங்கும் போது அரசியல் பேசுகிறாப்புல. அந்த அரசியல் எப்படி பேசுகிறா, 1/2 மணி நேரம் கேன்வாஸ் பண்ணி அந்த அரசியல்னா என்னன்றது அன்றைக்கி தான் அந்த மனிதர்கிட்ட தான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 1/2 மணி நேரம் கேன்வாஸ் பண்ணுறாப்புல. அந்த 1/2 மணி நேரம் அவருடைய பேச்சு கேட்டோம். அது மறுநாளுக்கு தேசிய தலைவருடைய பேச்சையும் பார்த்தோன்னாங்க. அந்த தேசிய தலைவர் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய செருப்பு தைக்கிற தொழிலாளிலேருந்து எல்லாமே அதை பேசுகிறாங்க. அந்தளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருந்ததால் தான் அங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. அதுபோல் அரசியல் விழிப்புணர்வுன்றது நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், அது மாணவர் மத்தியில் இருந்தாலும் சரி, குழந்தை மத்தியில் இருந்தாலும் சரி, அரசியல் கண்டிப்பாக விழிப்புணர்வு. அரசியல் தெரியாத இருக்கிறதால தான் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறோன்னு கூட மக்களுக்கு தெரியாத இருக்கிறாங்க.